வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருவண்ணாமலை இருந்து வருகை தந்திருக்கும் நமது திருப்பரங்குத்துறை அடியார்கள் குழு, திருவண்ணாமலை திருப்பரங்குத்துறை அடியார்கள் குழு தலைவர் திரு சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தடம் பெற்ற சிலர்கள் அமைப்பின் சார்பாக வந்திருக்கும் அனைத்து சோழர்களுக்கும் இந்த பள்ளியின் சார்பாக வரவேற்கின்றேன். பள்ளியின் முன்னாள் மாணவராக நான் பேச விரும்புகிறேன். கடந்த 25ஆம் தேதி திருவண்ணாமலையில் திருவாசக எழுதி ஞான வேள்வி ஒன்று ஐயாவின் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதில் நமது பள்ளியின் சார்பாக மாணவர்களும் கலந்து கொண்டது மிக்க நன்மை அடைகின்றேன். இதை பற்றி வரவேற்று சிறப்பு ஆற்றமாறு அன்புடன் சார்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கோம். எதற்காக வந்திருக்கோம் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறோம். திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு மற்றும் தடம் பதிக்கும் தலைவர்கள் அப்படின்ற இந்த 2 அமைப்பு சேர்ந்து திருவாசகத்தை எழுதணும் அப்படின்ற ஒரு உலக சாதனை பண்ணாங்க. அந்த உலக சாதனையில் 10 பாடல்கள், திருவாசகத்தில் அதிக பாடல்கள் இருக்குது, ஆனால் 10 பாடல்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அதுக்கு திருவாசக 10 அப்படின்னு நேம் கொடுத்தாங்க. அந்த பேர் வச்சு தான் எல்லா பள்ளிகளுக்கும் அந்த 10 பாடல்களை எழுதுனா குழந்தைகளுக்கு திருவாசகம்னா என்ன, அதை யார் ஏற்றினாங்க, அதனால் என்ன பயன் அப்படின்ற அவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும், நீங்களாம் திருவாசகத்தை கற்றுக்கணும், திருவாசகம்னா என்ன, தமிழ் சார்ந்த நூல்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவும் ஒவ்வொரு பள்ளிக்கும் அதை கொண்டு சென்றோம். அதன் மூலயமா நீங்கள் எல்லாருமே எழுதிதான் இந்த திருவாசக 10 நிறைவு செஞ்சதால இன்னைக்கு உங்கள் அனைவருக்கும் சான்றிதழ் கொடுப்பதற்காக திருவண்ணாமலையிலிருந்து நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். போன 25ஆம் தேதி நம்ம திருவண்ணாமலையில் ஒரு பெரிய மண்டபத்தில் எல்லாரையும் ஒருங்கிணைச்சி கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த திருவாசக 10 எழுதியிருக்காங்க. அதில் நேரடியாக பல பெரிய பெரிய ஆன்றோர்கள், சான்றோர்கள், நம்ம பெரிய பெரிய குருக்களாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய சாமியாக கருதக்கூடியவர்கள்லாம் நம்முடைய நிகழ்வில் கலந்துட்டு அவங்களும் திருவாசக 10 எழுதியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, நம்ம திருவாசகத்துலாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதில் என்ன கருத்து இருக்குது, அதில் படித்தா என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன, அதனால நமக்கு வாழ்க்கையில் என்ன யூஸ் ஆக போகுது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த திருவாசகத்தில் இருக்கக்கூடிய 10 பாடல்கள். அந்த 10 பாடல்களுமே ஒவ்வொன்றும் ஒரு கருத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணுன்றது முதல் இறைவனிடம் எப்படி சேர்றது வர எல்லா கருத்துக்களையும் சொல்லக்கூடிய இந்த 10 பாடல்களை தான் நீங்கள் எல்லாருமே எழுதி இன்னைக்கு அமைப்பு உலக சாதனை அமைப்பாக உலக சாதனையாக அறிவிச்சிட்டாங்க. இத்தனை பேர் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவங்க எழுதினதால இது உலக சாதனையாக பார்க்குறாங்க. அந்த உலக சாதனையில் நீங்களும் கலந்துருக்கீங்கன்னு பொழுது இவங்க எல்லாருக்கும் நேரடியாக நாங்கள் சான்றிதழ் கொடுக்கணும். ஏன்னா உலக சாதனையாளராக நீங்களும் மாறி இருக்கீங்கன்னும் பொழுது உங்களுக்கு நேரடியாக சான்றிதழ் கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து இன்னைக்கு நாங்கள் 2 குழுக்களும் வந்திருக்கோம். இந்த உலக சாதனையில் கலந்து கொண்ட ஆசிரியர்களுக்கும் இதை பயிற்சி இந்த தெரிவித்த மாணவர்களுக்கு தெரிவித்த ஆசிரியருக்கும் எங்களுடைய நன்றிகளை 2 குடும்பத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். அதை தாண்டி பசங்க எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு உலக சாதனையாக பண்ணுறாங்கன்னும் பொழுது நீங்களும் அதில் ஒரு துணையாக இருந்து அந்த உலக சாதனையில் நீங்களும் கலந்துட்டு உலக சாதனையாளராக நீங்களும் மாறியிருக்கீங்க. இந்த சர்டிஃபிகேட்டுடைய வேல்யூ என்ன அப்படின்னா வேர்ல்டு ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் தான் இது. ஸோ அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் ஈவெண்ட்டில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கான சர்டிஃபிகேட் தான் இது. ஸோ வேல்யூவான சர்டிஃபிகேட் தான். நீங்கள் எங்கன்னா பெரியதாக காலேஜ் ஜாயின் பண்ணும்போது சர்டிஃபிகேட் என்ன கேட்குறாங்கன்னும் போது இது எல்லாமே வேல்யூபிளாக செல்லும். ஸோ நீங்கள் ஃப்யூச்சருக்கும் யூஸ் ஆகும், உங்கள் லைஃப்க்கும் இந்த திருவாசகம்னா என்ன அப்படின்னு தெரியறதுக்காக தான் இந்த திருவாசக 10 நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த உலக சாதனையை அறிவிச்சிருக்கோம். ஸோ இந்த திருவாசக 10 எழுதின எல்லா மாணவர்களுக்கும் எங்களுடைய 2 குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.